ராமனோட கதைகள் பாட கதைகள் பாட நாராயணனே அருள் புரிவார். ராமனோட கதைகள் பாட நாராயண அருள் புரிவார். ஸ்ரீராமன் கதைகள் பாடே அந்த ஸ்ரீபெருமாள் அறிவுரைவார். ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்ட ராமா கோசலையார் திருமகனே கோதண்டனே ரகுராமா அயோத்தியை ஆட வந்த ஹரிராம சந்திரனே ராமனோட கதைகள் பாடே ராமனோட கதைகள் பாடே நாவில் வந்து அருள் போடே ராமனோட கதைகள் பாடே ராமனோட கதைகள் பாடே அந்த காளி வந்து அருள் சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, என்ன இந்த மாப்பிள்ளை ஊரிலே ஒளிவிருந்து கொண்டு வாராரே நாயான பத்ரகாளி. இந்த பத்ரகாளி வாசுரி இன்னைக்கு யாருக்குப்பா கோயில் கூட? யாருக்குயா? அந்த பார்களிலே பள்ளி கொண்டிருக்கின்றாளே. ஆமா, யார் பள்ளி கொண்டிருக்கின்றார்? எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார். நாராயணனுக்கு இன்னைக்கு சாமக்கொடை. சரி, அதனால் நாங்கள் ராமனுடைய திரு வரலாறை படிக்க போகிறோம். ஆமா, பாடும் பாட்டதிலே வலது குச்ச குறைகள் இருந்துட்டாலும் சரி. ஹலோ, மேலகாரர்கள் பள்ளிக்கூடம் பக்கம் போகவும், மேலகாரர்கள் எங்க இருந்தாலும் பள்ளிக்கூடம் பக்கம் போகவும். ஹலோ ஹலோ, ஆகையால் சரி, இன்னைக்கு நம்ம யாருடைய திரு வரலாறை படிக்க போகிறோம் அப்பா? ஐயாவோட திருவரலாறை படிக்க போறோம். பாடும் பாட்டதிலே பழுது குச்சங்குறைகள் இருந்துட்டாலும், ஆமா, சொல்லுகிற சொல்லதிலே சொற்குச்சங்குறைகள் இருந்துட்டாலும் என்ன ஒரு புலவரை போலவே மற்ற புலவர்களால் படிக்கவே முடியாது. அடிதாளங்களில் குச்சங்குறைகள் இருக்கலாம், ஆமா, சாரிர குச்சங்குறைகள் இருக்கலாம். சரிதான். ஒரு சொல் முன் வந்திடலாம், ஒரு சொல் பின் வந்திடலாம். ஏன்னா ஒருவரை போலவே ஒருவரால் படிக்கவே முடியாது. ஏன்னா ஆமா, ஸ்கூல்ல ஒரு பிள்ளை 1ஆம் ரேங்க் எடுக்கும், சரி, ஒரு பிள்ளை 10ஆம் ரேங்க் எடுக்கும், ஒரு பிள்ளை முட்டையும் எடுக்கும். என்ன செய்ய எல்லாருமே 1ஆம் ரேங்க் எடுக்க முடியுமா? ஆமா, எல்லாம் ஆண்டவன் விட்ட படைப்புன்னு நினைச்சுக்கிட வேண்டியது. ஆமா, சரி. யாரையும் போல் யாரையும் படிக்க முடியாது. கண்டிப்பாக எங்களுக்கு குருநாதர் கட்சி தந்த அளவுபடி நாங்கள் படிக்க போகிறோம். ஆமா, பாடும் பாட்டதிலே வலது குச்ச குறைகள் இருந்துட்டாலும், சொல்லதிலே சொல்லதிலே சொற்குச்சங்குறைகள் இருந்துட்டாலும், சொல் குற்றங்கள் இருந்துட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளையை எப்படி ஆதரிப்பீர்களோ, சரிதான், எங்கள் 5 பேரையும் ஆதரிக்க வேண்டும் அம்மா. ஆமா அம்மா. தானே தானே தந்தோ தனடை தன்னா தனடை தன்னா தந்தானை தூந்தானே தனடை தன்னா அங்கே தனடை தன்னா நல்ல நாடே நாவலர்கள் புகழோ நாடே கோடை மழை பொழியோ நாடே பொழிந்ததென்றால் வீசோ நாடே மாத 3 மழை போலேயோ மாத 3 மழை போலேயோ வருட 3 போவேளையோ போலே மாத 3 மழை போலியோ மாத 3 மழை போலியோ வருட 3 போவேளையோ
போரடித்தாள் போரடித்தார் மாளாதி சென்னல் என்பார் சன்னல் என்பார் குதிரை கட்டி போரடித்தாள் போரடித்தார் குவியாது சென்னல் என்பார் சன்னல் என்பார் யானை கட்டி போரடிக்கும் யானை கட்டி போரடிக்கும் அழகுதேரோ நாடேதுவா போடே யானை கட்டி போரடிக்கும் யானை கட்டி போரடிக்கும் அழகே தேரு நாடதுவா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அந்த நாவலர்கள் புகழும் நாடு கோடை மலை பொழியும் நாடு குளிந்த தென்றலானதே வீசும் நாடு குளிந்த தென்றலானது வீசக்கூடிய நாடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆளாது சன்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று அந்த குவியாது சன்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுவா அழகு திரு நாடதுவா அதான் என்ன ஊரப்பா அது என்ன நாடையா அயோத்திமா பட்டணம் அயோத்திமா நகரம் அந்த அயோத்திமா நகரிலே யாரப்பா வாசம் செய்து கொண்டு வருகிறார் யாரையா வாசம் செய்து வருகிறார் அந்த அயோத்திமா நகரிலே யாரு தெரியுமா வாசம் செய்து கொண்டு வருகிறார் யாரையா வாசம் செய்து வருகிறார் அதிரதன் மகன் தசரதனாகப்பட்டவன் வாசம் செய்து அந்த கொண்டு வருகிறார் தசரதன் வாசம் செஞ்சு வருகிறார் 32வது அரசவையிலே வாசம் செய்து கொண்டு வருகிறார் தசரத மன்னராகப்பட்டவர் சரி அங்க தசரத மன்னராகப்பட்டவர் எப்படி தெரியுமா வாசம் செய்து கொண்டு வருகிறார் எப்படி ஐயா வாசம் செய்து வருகிறார் அங்க தசரத மன்னரவர் ஆண்டு வரும் நாளையிலே அயோத்தி மாநகரிலே கோசலையார் திருமகளே ராமபிரால் பெற்றெடுத்த அயோத்தி மாநகரிலே அயோத்தி மாநகரிலே தசரதர் ஆண்டு வரார் அயோத்திமா நகரத்திலே அயோத்தி மாநகரிலே தசரன் ஆண்டு வரா 32 அமைச்சராகவே மந்திரியாகவும் சரி தசரத மன்னராகப்பட்டவர் வாசம் செய்து கொண்டு வருகிறார் வாசம் செய்து வருகிறார் எப்பா என்ன அந்த அயோத்திமா பட்டணத்திலே ஆமா அவர் எப்படிலாம் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார் எப்படி ஐயா அரசாட்சி செய்து வருகிறார் எப்பா என்ன அரசாட்சி செய்யணும்னா என்ன வேணும் என்ன வேணும் மனைவிமார்கள் வேணும் கண்டிப்பாக குடிமக்கள் வேணும் ஆமா மந்திரிகள் வேணும் மந்திரிகள் வேணும் தலையாரிகள் வேணும் தலையாரிகள் வேணும் காவலாளிகள் வேணும் காவலாளிகள் வேணும் இதெல்லாம் செய்தாதான் ஒரு எனது ஒரு ஒரு நாடாகும் ஒரு அரசாட்சி செய்ய முடியும் ஆமாம் ஒரு நாட்டை ஆள முடியும் அங்க தசரத மன்னனுக்கு சரி 3 மனைவிமார்கள் ஓ 3 மனைவிமார்கள் எப்ப இங்க ஒன்ன வச்சுக்கிட்டே படாத பாடு பட வேண்டியிருக்கு ஆமா அது ஒன்னல்ல ரெண்டல்ல 3 மனைவிமார்கள் 3 மனைவிமார்கள் அந்த தசரத மன்னன் எவ்வளவு புண்ணியவாளம் தெரியுமா எப்பா பாவம் பாவரி அப்படியா ஒன்ன வச்சுக்கிட்டே படாத பாட பட வேண்டியிருக்கப்பா இப்பெல்லாம் சட்டம் என்ன சொல்லுது யாரனாலும் எத்தனை கல்யாணம் ஆனாலும் பண்ணிக்கிடலாம் அப்படியாக்கா எனக்கு தெரியாதக்கா இது அப்படியா ஆமா நாளைக்கு பாரு செல்லுல வரோம் பாரு எனக்கு நீங்க சொல்லிதான் தெரிஞ்சிருக்கு ஆமா நம்ம தலைவர் இப்பதான் அறிக்கை விட்டுருக்காரு தம்பி நாளைக்கு போகணும் ஆளுக்கு 2 அப்படி தம்பி இன்னும் 16 வயசு ஆகுது அடியா ஆமா அங்க தசரத மன்னனாகப்பட்டவருக்கு சரி கோசலா தேவி ஆமா கைதேகி கைதேயி சுமித்ரா தேவி சுமித்ரா தேவி என்று 3 மனைவிமார்களோடு 3 மனைவிமார்கள் அங்க தசரத மன்னனாகப்பட்டவர் எப்படி தெரியுமா ஆண்டு கொண்டு வருகிறார் எப்படி ஐயா ஆண்டு வருகிறார் அந்த கணவனும் மனைவியுமா கனிவுடனே ஆண்டு வார கணவனும் மனைவியுமா கனிவுடனே ஆண்டு வர மன்னவரும் தேவியுமா மயில் தரசு செய்து வார மன்னவரும் தேவியுமா மயில் தரசு செய்து வார கொண்டவரும் தேவியுமா கொண்டவரும் தேவியுமா அந்த குவளையத்தை ஆடுவாரா கொண்டவர் தேவியுமா கொண்டவரும் தேவியுமா அந்த குவளையத்தை ஆடுவாரா மனமோ நல்ல நாரை போல மயில் தரசோ செய்துவார மகம நல்ல நாரை போல மயில் தரசு செய்து
பூவு நல்ல நாறு போல பொறுமையுடன் வாழ்ந்து வர போவ நல்ல நாரை போல உரிமையுடன் வாழ்ந்து வார ஆண்டு வருணாலே ஆண்டு வருணாலே காரணங்கள் நடக்குதையா ஆண்டு வருணாலே மனமும் நல்ல பூவை போலே சரி மகிழ்ந்தரசு செய்து கொண்டு வருகிறார். ஆமா மகிழ்ந்தரசு செய்து வருகிறார். எள்ளுக்கு எண்ணெய் போல இணை விரியாமல் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். ஆமா இந்த மைக்குக்கு உயரு போல செய்து வருகிறார். என்னக்கா மைக்குக்கு உயர் இருந்தாலேயே படிக்க முடியும். ஓ அப்படியா? ஆமா இப்பெல்லாம் மைக்குக்கு உயிர் இல்லாமயே படிக்கலாம். அது எப்படியா படிக்க முடியும்? சென்சார் மூலியமா படிக்கலாமே. ஒரு பேட்டரி போடணும்ல. ஓ அதுவா? சரிதான். அக்கா நல்ல தெளிவாதான் இருக்காங்க. கண்டிப்பாக. அடையே இணை விரியாமலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். சரி எப்பா என்ன அது மட்டுமா? என்னையா? 3 மனைவிமார்களோடு ஆமா அந்த அயோத்திமா நகரத்திலே ஆமா அங்க தசரத மன்னனாகப்பட்டவர் சரி இன்னும் எப்படிலாம் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா அரசாட்சி செய்து வருகிறார்? அவருக்கு 7 கோபுரமா இது ஒரு மண்டபமா சூழரையா அங்கனமா சுத்திகட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பள்ளியா மண்டபமா மடப்பள்ளியா பசியார சாவடியா மண்டபமா மடப்பள்ளியா ஏழரையாம் கோபுரமாம் எதிரே ஒரு மண்டபமாம் எதிரே ஒரு மண்டபமா சூழரையாம் அங்கனமாம் சுத்தி கட்டும் மாளிகையாம் சுத்தி கெட்டும் மாளிகையா அடி பாலோடு பவுசோடும் பாக்கிய வளத்தோடும் ஆமையா அங்க தசரத மன்னனாகப்பட்டவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையின அரசாட்சி செய்து வருகிறார். தசரத மன்னரவ அரசாண்டு வாரபோதே வாழ்ந்து வரும் நாளையிலே மனைவி நல்ல மக்களோடு தசரத மன்னரவ எவ்விதம் ஆண்டு வரா தசரத மன்னனோடு எவ்விதம் ஆண்டு வரா ஆண்டு வரும் நாளையிலே காரணங்கள் நடக்குதையா நடக்குதையா நாளையிலே காரணங்கள் நடக்குதையா நடக்குதையா நீதி நெறி தவறாமலும் சரி தச்சனை நாயத்தோடு ஆமா எப்பா என்ன மன்னனுக்கு முதல்ல முக்கியம் என்ன வேணும்? என்ன வேணும்? குடிமக்கள் வேண்டுமா குடும்பம் வேணுமா? ஐயா குடிமக்கள் தான் முக்கியம். குடிமக்கள் தான் ஒரு மன்னனாருக்கு முக்கியமே. முதலது குடிமக்கள் தான். சரிதான். அதற்கு அப்பந்தான் கனவி மணவன்மார்கள். ஆமா சரியா? என்ன தசரத மன்னனாகப்பட்டவர் சரி நீதி நேரி தவறாமல் அரசாண்டு கொண்டு வருகிறான். அரசாட்சி செய்து வருகிறார். அது மட்டுமா? என்ன 6 ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அசையாத மணியும் கட்டி சீரோடும் சிறப்புடனே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். சீரோடும் சிறப்போடும் அரசாட்சி செய்து வருகிறார். அக்கா என்ன 6 ஒரு கடமை வாங்கினா என்ன தெரியுமா? என்னையா கொஞ்சம் விவரமா சொல்லு.
ஒரு மன்னனாகப்பட்டவன் தன்னுடைய சொந்த இளத்தை சரி 6 பங்கு போடுவான். ஓ 6 பங்கு போடுவான். அது அப்படியே குடிமக்களுக்கு கொடுப்பான். ஆமா அந்த குடிமக்களாகப்பட்டவர் யாரு? நம்மளை போன்ற மக்கள் தான் குடிமக்கள். குடிமக்கள் அந்த குடிமக்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? 6 பங்குலையும் நெல்லோ வயலோ ஏதாவது போட்டு உழுவாங்க. ஆமா அதுல 5 பங்கு குடிமக்களுக்கு, சரி மீதமுள்ள 1 பங்கு யாரு? மன்னனுக்கு. ஐயா அந்த காலத்து மன்னன்லாம் 6 பங்கு போட்டிருக்காரு. ஆமா, இந்த காலத்து மன்னன் 6 பங்க வாங்கதான் பாப்பாரு. 6 பங்கு நம்மகிட்ட உள்ள பங்கையும் சேர்த்தா வாங்குறாங்க. சேர்த்துதான் வாங்குவாரு. இந்த இடம் யாருக்குன்னு பாப்பாரு. ஆ, பார்க்காம இது புறம்போக்கு இடம்னா அவர் பேர்லயே பட்டா போட்டுருவாரு. ஏக்கா கரெக்டா சொல்றியக்கா. உண்மை அதான ஐயா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆ, ஆ, அப்படியா? அனுபவம் ஜாஸ்தி அக்காக்கு, அனுபவம் ஜாஸ்தி. ஐயோ கடவுளே. ஆ, ஆ, 6ல் ஒரு கடமை வாங்கி சரி அசையாத மணியும் கட்டினா என்னக்கா? அசையாத மணின்னா என்ன மணி ஐயா? எப்பா, என்ன? பெரிய பெரிய அயோத்தி மாநகரம், ஆமா பெரிய பெரிய நகரெல்லாம் அந்த மண்டபத்துக்கு வெளியே ஆராய்ச்சி மணியை கட்டி தொங்க ஒரு விட்டுருப்பாங்க. பெரிய மணியை கட்டுவாங்க. அந்த கோயில் வாசல்ல தொங்குது பாத்தீங்களா மணி? ஆமா பத்ராளி அம்மாக்கு கட்டி வச்சிருக்காங்கல்ல. அதே போல் ஆராய்ச்சி மணி பெரிய மணியா இருக்கும். சரி மக்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா குறைகள் இருந்தா நேர அரண்மனைக்கு சென்று ஆராய்ச்சி மணியை அடைப்பது வழக்கம். ஆராய்ச்சி மணியை அடிப்பார்கள். ஆனா தசரதனுடைய மண்ணுடைய ஆட்சி காலத்திலே அந்த ஆராய்ச்சி மணிக்கு வேலையே கிடையாது. வேலையே கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடனே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக அதான் 6ல் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஏக்கா கதைய கவனிக்கீங்களா? என்ன? போகும்போது கொஸ்டின் கேட்பேன், இதெல்லாம் என்னதுன்னு. ஆமா அப்படியே கொஸ்டின் கரெக்டா சொன்னா ஆளுக்கு ஒரு 50 ரூபாய் தருவேன் ஆமா பாத்துக்கோங்க. நான் நேத்துதான் வாங்கியிருக்கேன் தருவோம் அன்னைக்கு. ஆமா, 6ல் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி சரி நீதி நெறி தவறாமல் ஆமா அங்க தசரத மன்னனாகப்பட்டவர் அந்த மன்னனாகப்பட்டவர் அடியே மனைவி மார்களுடனே வாழ்ந்து கொண்டு வருகிறார். வாழ்ந்து கொண்டு வருகிறார். அடி வாழ்ந்து வரும் நாளையில தசரத மன்னனவன் கணவனும் மனைவியுமா கனிவுடன் வாழ்ந்து ஆண்டு வரும் நாளையிலே ஆண்டு வரும் நாளையிலே காரணங்கள் நடக்குதையா ஆண்டு வரும் நாளையிலே ஆண்டு வரும் நாளையிலே காரணங்கள் நடக்குதையா. என்ன? தசரத மன்னருக்கு சரி பொன்னால் ஒரு குறைவு உண்டா? ஒருவரையும் இல்லையப்பா. பொருளால் ஒரு குறைவு உண்டா? ஒருவரையும் இல்லையா. இந்த மக்களால் ஒரு குறைவு உண்டா? ஒருவரையும் இல்லையா. இந்த செல்வத்தால் ஒரு குறைவு உண்டா? ஒருவரையும் இல்லையே. ஆனால் ஆமா தசரத மன்னனுக்கு ஒரே ஒரு கவலை. ஆமா என்ன கவலை? என்ன கவலை? என்னையா கவலை? ஏக்கா, என்ன? தசரத மன்னனாகப்பட்டவர் சரி தினமும் காலையிலே எந்திரிச்சு நில கண்ணாடியை பார்ப்பது வழக்கம். சரி நில கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும்? என்ன தெரியும்? மூஞ்சி தெரியும். மூஞ்சி தெரியும், கந்திஷ்டி போகும். கஞ்சிஷ்டி போகும். ஆமா தசரத மன்னனாகப்பட்டவர் நில கண்ணாடியை பார்த்தார். சரி அடியே செவி ஓரத்துல லைட்டா வெள்ள முடியா ஓ தெரியுது. வெள்ளமடியா நிறைச்சு போச்சு. வெள்ள முடியா நிறைச்சிச்சு. ஆமா யாருக்கு? யாருக்கு? தசரத மன்னருக்கு. தசரத மன்னனுக்கு. உடனே தசரத மன்னனாகப்பட்டவர் பார்க்கார். ஆமா ஐயோ நான் என்ன செய்வோம்? ஐயோ நான் ஏது செய்வேன்? எப்பா வாலிப வயது போய் வயதாகி விட்டத. இத்தனை வயது ஆகி போச்சு. நம்மளுக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லை ஐயா. ஆமா ஒரு பூச்சி இல்லையா. அடியே அப்படியே கண்ணீரை வடிக்கார். யாரு? யாரு? தசரத மன்னன். அடியே இருக்கு வேளையில ஆமா யாரு வாராம்? யாரு வரா? கோசலா தேவி, கைதேகி, சுமித்ரா தேவி ஆகப்பட்டவள் 3 பேரு வாராங்க. 3 மனைவிமார்களும் வராங்க. அடியே அரண்மனைக்கு வருகிறார். சரி ஏ மன்னா தசரதா. ஏ மன்னவா. மன்னா, என்ன? நம்மளுக்கு கை பிடித்த நாள் முதலாகவே எனக்கு கை குழந்தையே இல்லை சுவாமி. கை குழந்தை இல்லையே சாமி. அங்க கோசலா தேவியாகப்பட்டவள் என்ன தெரியுமா சொல்கிறான்? என்னையா சொல்கிறான்? ஏ மன்னவரே மணவாளா, கை பிடித்த நாள் முதலா கை குழந்தை இல்ல சுவாமி. மாலையிட்ட நாள் முதலா மாலையிட்ட மணி குழந்தை இல்ல சுவாமி. மாலையிட்ட நாள் முதலா மாலையிட்ட நாள் முதலா மணி குழந்தை இல்ல சுவாமி. முப்பதோ வயதோ மாற்றி வயதோ மாற்றி
முடி தெரிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை 40 வயதுமாச்சு வயதுமாச்சு நாடாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை 60 வயதுமாச்சு 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 அரசாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை 60 வயதுமாச்சு 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 அரசால பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல மன்னவா என்ன 30 வயதுமாச்சு எனக்கு முடிதரிக்க பிள்ளை இல்லையே முடிதரிக்க பிள்ளை இல்லையே எனக்கு 40 வயதுமாச்சு எனக்கு நாடாள பிள்ளை இல்லையே ஆமா இந்த மன்னவா. நாடாள பிள்ளை இல்லையே சுவாமி 60 வயதுமாச்சு எனக்கு ஆணும் இல்லையே பெண்ணும் இல்லையே மன்னவா ஆணும் இல்லையே பெண்ணும் இல்லையே மன்னவா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லையே ஏ மன்னவா எனக்கு ஒன்னும் தெரியவில்லையே மன்னவா என்ன கனியிலையும் சிறந்த கனி என்ன கனி என்ன கனி மதலை கனி என்று சொல்லுவார்கள் எலுமிச்ச கனியா நினைச்சேன் அடி இல்லக்கா அப்படியா கனியிலையும் சிறந்த கனி மதலக்கனி பிள்ளை கனி பிள்ளை கனி சரி அது செல்வத்திலும் சிறந்த செல்வம் என்ன செல்வம் மதலை செல்வம் அதுதான் மதலை செல்வம் அடியே கழுத்து நிறைய தங்க நகைய போட்டுட்டு ஆமா ஒரு பந்தல வந்து உட்கார்ந்தாலும் உட்கார்ந்தாலும் இந்த பாட்டிமார்கள் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என் அக்கா பாக்கியம் என்ன உன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஐயா உன் குழந்தை குட்டிலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படித்தானே சொல்லுவாங்க கண்டிப்பா நீ எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கம்மா ஆமா எத்தனை பொன் நகை வச்சிருக்காமா உன் இரும்பு பொட்டில எத்தனை லட்சம் பணம் இருக்கு ஆமா ஒரு பொன் நகை இப்ப என்ன ரேட்டுமா 1 லட்சம் ஆயிட்டலம்மா 1.5 லட்சம் ஆயிட்டுலமா 10 பவுன் வச்சிருக்கியா 20 பவுன் வச்சிருக்கியா ஐயா ஜிஎஸ்டி வரியும் சேர்த்து சொல்லு அப்படி யாராவது கேட்பாங்களா ஆமா உன் வீட்டுல குழந்தை குட்டிகளா எப்படி இருக்கு அப்படித்தானே விசாரிப்பாங்க பிள்ளைங்க எத்தனை பேரு அதான் செல்வத்திலும் ஆண் எத்தனை ஆ, பெண் எத்தனை ஆமா அப்படிதான் விசாரிப்பார்கள் அதான் செல்வத்திலும் சிறந்த செல்வம் மதலை செல்வம் என்பார்கள் அதுதான் பிள்ளை செல்வம் ஏ மன்னவா தசரதா சொல்லதா நம்மளுக்கு இதுநாளும் இதுவரைக்கும் ஒரு மதலை செல்வம் இல்லையா ஒரு குழந்தை செல்லம் இல்லையே மன்னா நான் ஆண்டியே அடித்தேனா அரணாரே திட்டினேனா அந்த அரணாரே திட்டவில்லையே மன்னா பிச்சைக்கு நான் வந்தவரை பின்னால் வர சொல்லிட்டேனா ஆமா பிச்சைக்கே வந்தவரே அப்படி பெருங்கையால அள்ளி போட்டனே மன்னா ஊரு 8 என்று வித்தையிலேயே நான் 10 என்று வித்தேனா நான் 12 என்று கொடுத்தேனே மன்னாவா என்று ஆமா அந்த கோஷலா தேவியாகப்பட்டவள் இன்னும் எப்படி தெரியுமா புலம்புகிறான் அழுது எப்படி ஐயா புலம்புகிறா ஏ மன்னவரே மணவாளா யசமானே ரசகிளியே பிச்சைக்கு நான் வந்தவன் பின்னால் வர சொல்லிட்டேனா கொத்தனா குறைச்சிட்டேனா கொத்தனா குறைச்சிட்டேனா குறமர காழுதேனா கொத்தேனாடு குறைந்தேனா கொத்தனாடு குறைச்சேனா நான் குறைமல காலந்தேனா மன்னவா என்ன கொச்சை குறைத்தேனா குறை மறக்காய் நான் அழுதேனா மன்னவா அந்த குறை மறைக்க அலைந்தேன மன்னவா எப்பா என்ன ஏன் அப்படி சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அந்த காலத்துல வயக்காட்டுக்கு வேலைக்கு போனா சரி இந்த காலத்துல போனா 100 நாள் வேலைக்கு 300 400 கொடுப்பாங்க ஐயா அதுவும் ஒரு மாசமா சம்பளமே ஏறலையா அப்படியா ஆமா எல்லா மக்களும் சொல்றாங்க அடியா சம்பளமே ஏற மாட்டேங்குங்க இந்த பாட்டி மரட்ட கேட்டா தெரியும் ஆமா பாவம் அவங்களுக்கு என்னப்பா செய்வாங்க ஆ, ஆ அந்த காலத்துல வயக்காட்டுக்கு வேலைக்கு போனா ஆ ஆ, ஆ ஒரு 10 படி நெல்லை நீங்க பறிச்சாலும் அதுல இருந்து ஒரு படி நெல்லு உங்களுக்கு காசா தருவாங்களாம் அள்ளி அள்ளி தானம் பண்ணுவாங்க அதான் அந்த காலத்துல காசா இருக்கு இந்த காலத்து மனுஷங்க எப்படி அள்ளி மூட்டைக்குள்ள வச்சு கொண்டு போயிருவாங்க அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன அந்த மரக்காக்கு அடியில ஓட்டைய போட்டுருவா ஆமா அள்ளி கீழே போயிரும் அவ்வளவு ஆமா பாதி அள்ளி அள்ளாம உள்ளுக்கு போடு சரி மன்னவா என்னப்பா ஓட்ட நல்ல நாளி கொண்டு நான் போட்டளந்த தோஷம் உண்டா அந்த மன்னவா போட்டளந்த தோஷம் இல்லையே மன்னவா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லையே மன்னவா தெரியவில்லையே மன்னவா என்று என்ன எப்படி தெரியுமா அழுது புலம்புகிறான் எப்படி ஐயா அழுது புலம்பிரா அவ முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோறுவாள முத்து போல கண்டேலே முகமெல்லாம் சோறுவாளா பவள போல கண்ணீரை பக்குவமா சோறுவாள பவள போல
கண்டீர பக்குவமான தோறுமானா ஆராத கண்ணீரே ஆராத கண்ணீரே அங்கமெல்லாம் வடிக்காதே ஆராத கண்டீர ஆராத கண்ணீரே அவாங்கமெல்லாம் சொன்னாலும் முத்துப்போல் கண்ணீரே முகமெல்லாம் வடிக்கா ஆமா முகமெல்லாம் வடிக்கா அம்மா யாரு அக்கா தங்கை 3 பேர் வடிக்கா ஆமா கோசலா தேவி கைதேகி சுமித்ரா தேவி ஆகப்பட்டவள் 3 பேரும் கிடந்து அழுகுறா ஒரு பிள்ளைக்காக ஆறாத கண்ணீர் அப்படியே வடிக்கிறா இப்படி பிள்ளைக்காக இப்படி போராட்டம் ஆமா பண்றா. தவமோ தவம் இருக்கா என்ன ஆ, கோசலா தேவி ஆகப்பட்டவள் இன்னும் மேல எப்படி தெரியுமா அழுது புலம்புகிறா எப்படி ஐயா அழுது புலம்புகிறார் ஏன் மன்னவா என்ன மன்னவா என்ன நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆமா என்ன பாவம் செஞ்சேனா என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்களையா ஆமா அரிசி நல்ல பச்சரிசி தின்னு புழு ஊருவாகும் பிள்ளை இல்லா மாவாவி நானும் மன்னவா ஆமா ஐயா இந்த பூலோகத்திலே நான் வாழலாமா இந்த பூலோகத்தில் வாழலாமா மா மதனை இல்லா மாபாவி இந்த மாநிலத்திலே நான் வாழலாமா சரி குழந்தை இல்லா மாபாவி நான் குவளையத்தில் வாழலாமா இந்த மன்னவா குவளையத்தில் வாழலாமா என்று ஆமா ஐயா கோசலா தேவியாகப்பட்டவர் எப்படி தெரியுமா விளம்புகிறார் எப்படி ஐயா ஏ விளம்புகிறா மன்னவரே மனவாளா எசமானே ரசகிரியே பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவும் மதுளை இல்லா வாசலுக்கு அங்கேயர்கள் வரவும் குழந்தை இல்லா வாசலிலே குழந்தை இல்லா குவளையத்தார் வரவும் மாட்டார் குவளையத்தார் வரவும் மன்னவா என்ன பிள்ளை இல்லா வாசலுக்கோ பெரியோர்களோ வரவும் மாட்டார் ஆமா இந்த பெரியோர்கள் வரமாட்டார் இதுக்குதான் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க அந்த காலத்துல என்னய்யா 63 நாயன்மார்கள்ல ஒரு ஆள் தான் சிறுதொண்டை நயனார் சரி அந்த சிறுதொண்டை நயனாருக்கு திரு வெங்காட்டு நங்கையும் சரி சீராளன் என்று ஒரு பாலகனும் இருப்பார்கள் ஓ சரி ஒரு பாலகனே இருப்பார்கள் அங்கு சிறுதொண்டை நயனாருக்கு ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு வேலை மத்தியானமும் தினமும் அடியாளுக்கு அன்னம் அமுது சாப்பிடுவது வழக்கம் சரி அடியாளை கூப்பிட்டு அன்னத்தை பறி கொடுத்த பிறகுதான் மறுபடியும் உட்கார்ந்து ஓ சாப்பிடுவான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு அது வரைக்கும் சிறுதொண்டை நயனார் சாப்பிட மாட்டார் சாப்பிடவே மாட்டாரு ஐயா உட்காருங்க ஐயா உட்கார்ந்து கேளுங்க ஐயா ஆமா பாவம் ஐயா. அடியாருக்கு சேவை சொண்டு செய்கிறதே சிறுதொண்டை நயனாருடைய வழக்கம் ஆமா அடியே ஒரு நாள் ஒரு பொழுதுலே சரிதான் எப்பா என்ன அந்த வீட்டுக்கு அடியாள் யாருமே வரல யாருமே வரல ஏ திருவெங்காட்டு நங்கையே என்ன இங்க வாமா என்னையா இன்னைக்கு பொழுதே நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு அடியாளுமே அன்னம் அமுது வாங்க வரல யாருமே வாங்க வரல நான் போய் அடியாளை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொல்லி மத்தியான நேரம் போல சிறுதொண்டை நயனாராகப்பட்டவர் அடியாளை தேடி போகிறார் ஆமா அப்பதான் சாஷாதி சிவபெருமான் இருக்காரு இருக்காரு சிறுதொண்டை நயனாரை பரிசோதிக்க வேண்டும் என்று சரிதியா அடியே அடியாள் ஆகவே வேடமணிந்து வருகிறார் வேடமணிந்து வருகிறார் அடியே ஆலமர அடிவத்து அப்படியே உட்கார்ந்திருக்காரு ஆமா அப்படியே உட்கார்ந்து இருக்கார் சிறுதொண்டை நயனாராகப்பட்டவர் ஓடோடி போகிறார் ஓடோடி போகிறார் ஐயா அடியாரே என்ன நானும் ஒவ்வொரு அடியாருக்கும் சிலம சாப்பாடு கொடுப்பது வழக்கம் சரி இன்னைக்கும் பார்த்து யாருமே எங்க வீட்டுக்கு சாப்பாடு ஆமா வரல எங்க வீட்டுக்கு யாருமே வரல ஐயா அதனால் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வர வேண்டும் சாப்பிட. கண்டிப்பா என்ன அதனால் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் எங்க வீட்டுக்கு சாப்பிட. சரி அடியாரு என்ன இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரவே வேண்டும். ஆமா உடனே அப்பதான் அடியார் சொல்லுகிறார், சொல்லுகிறான் திருதொண்டை நயனாரு நயினாரு நான் தினமும் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன், 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் நான் சாப்பிடுவேன், ஒரு முறைதான் சாப்பிடுவேன். அதுவும் நான் என்ன கறி தெரியுமா சாப்பிடுவேன், நீயும் பூசணிக்காய் குழம்பு வச்சிருப்ப, ஆமா பூசணிக்காய் சாம்பார் வச்சிருப்பேன், நீயும் எடுத்து பாசி பருப்பு போட்டு குழம்பு வச்சிருப்ப, சரி பீக்கக்காய் போட்டு குழம்பு வச்சிருப்ப, ஆமா
பீக்கங்காய் போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சிருப்ப. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி. தாத்தா கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா தாத்தா மேல வந்துட்டு அவருக்கு கை கால் நிக்க முடியல. கை கால் நிக்க முடியல. ஆமா. ஆ, ஐயா ஒரு பெரிய கலைஞன். ஏன் அடியாரு, ஆ நான் என்ன கறி தெரியுமா சாப்பிடுவேன்? என்ன கறியா சாப்பிடுவியா? நான் மாமிசம் மட்டுமே நான் சாப்பிடுவேன் ஐயா. மாமிசம் மட்டுமே சாப்பிடுவீர்கள். அடியாளே, என்ன மாமிசமா சாப்பிடுவீங்க? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. சரி. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஆடு மாடு பசு எல்லாமே இருக்கு. ஆமா. நீங்க வேண்டியதை கேட்க நான் வந்து எடுத்து தாராளமா அள்ளி அள்ளி கொடுப்பேன். அள்ளி அள்ளி கொடுப்பேனா? சிறுதொண்டை நயினாரு, சரி. எனக்கு இந்த மாமிசம் எல்லாம் படப்பாது. ஆமா இந்த சாம்பார் சாதம் வேண்டாம். ஒருத்திக்கு ஒருத்தனா இருக்கணும். சரி. தலைமகனாகவே இருக்கணும். அந்த தலை மகனாவே இருக்க வேண்டும். அதுவும் 5 வயது பாலகனாகவே இருக்க ஆமா வேண்டும். 5 வயது பாலகனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மாமிச கறினா நான் சாப்பிடுவேன். ஆமா மாமிசதான் நான் ரொம்ப சாப்பிடுவேன். அப்பதான் சிறுதொண்டை நயினா மனசு நினைக்காரு, சரி. ஐயையோ என்ன இந்த அடியாளை விட்டா வேற அடியாரு கிடையாது. ஆமா கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரலன்னா விரதமானது பூர்த்தி அடையாத ஆமா என்று சொல்லி, ஆமா ஐயா. அடியாரே என்ன எங்க வீட்டுக்கு வாங்க, ஆமா நீங்க வேண்டியபடி அன்னமமுது சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னார். சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னார். என்று சிறுதொண்டை நயினாராகப்பட்டவர் அடியாரை அழைத்துக் கொண்டு அடியாரை அழைத்துக் கொண்டு அடியே வீட்டுக்கு போறாரு. ஆமா வீட்டுக்கு அழைத்துட்டு வாராரு. அடியே நேரா யார்கிட்ட மனைவிட்ட போறாரு. ஆமா மனைவிட்ட கூட்டிட்டு வாராரு. ஏமா திருவெங்காட்டு நங்கைய, ஆமா தங்கைய இங்க வாமா, வாமா. இவருக்கு சிறு பாலகன் 5 வயது மாமிச கறி வேணுமா. சரி. உடனே மனைவி சொல்றா, ஆமா. மனவா என்ன என்னங்க என்னங்க மாமிச கறிக்கு நம்ம எங்க போவோம்? ஆமா நம்ம சாம்பார் சைவ படப்புலங்க நம்ம சாப்பிடுவோம். அதுவும் 5 வயது பாலகன் கறிக்கு நம்ம எங்க போவோம்? ஆமா எங்க போறது? அப்பதான் சிறுதொண்டை நயனா சொல்லுகிறான், சொல்லுகிறார். நம்ம பாலகனுக்கு வயது 5 ஆகி விட்டது. 5 ஆகி விட்டது. நாம் பாலகனை சமைத்து அடியாருடைய பசியை போர்க்க வேண்டும் என்று அடியாரை பசிய போக்க வேண்டும் என்று 5 வயது பாலகன் என்று பாராமல் சரி அடியே சாதமாகவே சமைத்தார்கள். சாதமாகவே சமைத்து அடியே அடியாரை அமர வைத்து அடியாரை அமர வைத்து சாதம் கறியெல்லாம் படப்பெல்லாம் போட்டாங்க. ஆமா படப்பெல்லாம் வாழையில போட்டாச்சு. அடியாள் ரூபத்திலே இருப்பது யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் அடியே வீட்டுல வந்து அமர்றாரு. ஆமா அந்த கரைக்கின்ற மூர்த்தி வீட்டுல வந்து அமர்றாரு. எப்பா, என்ன நானும் 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து சாப்பிடுவேன். ஒரு முறைதான் சாப்பிடுவேன். நானும் சிறு பிள்ளைக்கு முதல்ல கொடுத்துதான் நான் சாப்பிடுவேன். ஆமா குழந்தைக்கு கொடுத்துட்டு தான் நான் முதல்ல 2வது சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லம்மா, ஆமா ஐயா. பிள்ளை இல்லா வாசலே நாம் சாதம் கறி சாப்பிட மாட்டேன். ஆமா இந்த பிள்ளை இல்லா வாசல்ல நான் சோறே சாப்பிட மாட்டேன். கணவனும் மனைவிய 2 பேரும் கைய பிசைஞ்சுட்டே இருக்காங்க. ஆமா நம்ம என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பிள்ளையும் அடைச்சு நம்ம சாதம் கறி வச்சாச்சு. ஆமா வச்சாச்சு. 2 பேரும் கண்ணீரோடு இருக்கும் போதே ஆமா தண்ணீரை போல இருப்பது போல